அறம் என்பது தனிமனித வாழ்க்கைக்கான ஒழுக்க நெறி மட்டுமல்ல, ஒரு அரசின் ஆட்சி தத்துவமாகவும் அது அமைய வேண்டும். குற்றவாளியை தண்டிப்பதும் அறமே. அதே நேரத்தில் நிரபராதி ஒருவருக்கு தாமதமின்றி நீதி வழங்குவதும் அறமே. பழிவாங்கும் நீதியை விட நியாயத்தையும் மனிதநேயத்தையும் நிலைநாட்டும் நீதியே ஒரு நாகரிக அரசின் அடையாளமாகும். அந்த அடிப்படையில்தான் இலங்கையின் நீதித்துறை மற்றும் சிறைச்சாலை சீர்திருத்தங்கள் இன்று புதிய கட்டத்தை நோக்கி நகர்கின்றன. இலங்கையில் இன்று சுமார் 34,000 பேர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அதில் பெரும்பாலானோர் தண்டனை பெற்ற குற்றவாளிகள் அல்ல. நீதிமன்ற விசாரணைகள் நீண்ட காலம் நிலுவையில் இருப்பதால் அல்லது நடைமுறை தாமதங்களால் சிறையில் தங்கியிருப்பவர்களே அதிகம். குறிப்பாக போதைப்பொருள் வழக்குகளில் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் அறிக்கை இல்லாமல் பிணை பெற முடியாத நிலையில் ஆயிரக்கணக்கான கைதிகள் சிறையில் இருக்கின்றனர். இது தனிநபரின் சுதந்திரத்தை மட்டுமல்ல, முழு நீதித்துறையின் செயல்திறனையும் கேள்விக்குறியாக்குகிறது. இந்த பின்னணியில்தான் நீதியமைச்சர் சமீபத்திய தொலைக்காட்சி நேர்காணலில் அரசாங்கத்தின் விரிவான திட்டங்களை வெளிப்படுத்தினார். 117 வெற்றிடங்களில் பெரும்பாலானவை நிரப்பப்பட்டுள்ளன. இரவு பணி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் சுமார் 36,000 ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளின் தேக்கம் வேகமாக குறைக்கப்படுகிறது. மாதந்தோறும் 9,000 அறிக்கைகள் வரை வெளியிடும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதிய பரிசோதனை இயந்திரங்கள், முழுமையான மின்னணு மயமாக்கல், காவல்துறை மற்றும் நீதிமன்றங்களுடன் நேரடி இணைப்பு போன்ற மாற்றங்கள் வெறும் நிர்வாக சீர்திருத்தங்கள் அல்ல, நீதி தாமதிக்காமல் மக்களை சென்றடைய வேண்டிய அடித்தள மாற்றங்களாகும். இதனுடன் ஆபத்தான போதைப்பொருள் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு குறிப்பிட்ட வழக்குகளில் பிணை வழங்கும் வாய்ப்பை விரிவுபடுத்தவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதேவேளை விசேட ஆய்வுக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் தண்டனை அனுபவித்து வரும் சில கைதிகளின் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்து தகுதியானவர்களுக்கு முன்கூட்டியே விடுதலை அல்லது ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கும் வழிகளும் ஆய்வு செய்யப்படுகின்றன. மரண தண்டனை கைதிகளை தவிர சமூகத்தில் மீண்டும் இணைக்கப்படக்கூடியவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்கும் மனிதநேய அணுகுமுறையே இதன் நோக்கமாகும். நீதிமன்றங்களின் செயல்திறனையும் அரசு ஒரே நேரத்தில் மேம்படுத்துகிறது. மின்னணு வழக்கு தாக்கல் முறை, காகிதமற்ற நீதிமன்ற நடைமுறை, புதிய உயர் நீதிமன்றங்கள், ஆயிரக்கணக்கான நீதித்துறை உதவி பணியாளர்கள் ஆகியவை வழக்குகளின் தேக்கத்தை குறைக்கும் நீண்டகால முதலீடுகளாகும். மறுபுறம் உடனடி நெரிசலை குறைக்க புதிய சிறை வசதிகள், மில்லாவெவ திட்டத்தின் மீள்தொடக்கம், சிறைச்சாலைகளின் நவீனமயமாக்கல் ஆகியனவும் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கெல்லாம் மேலாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற 2027 வரவு செலவு திட்ட முன்கலந்துரையாடல் இந்த மாற்றங்கள் வெறும் அறிவிப்புகள் அல்ல என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியது. அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் திறனை உயர்த்துவதும், சட்டவரைஞர் திணைக்களத்தை பலப்படுத்துவதும், சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு ஒதுக்கப்பட்ட 5,627 மில்லியன் ரூபாய் நிதியின் பயனுள்ள பயன்பாடு, சிறை அதிகாரிகளின் நலன், நீதித்துறை உட்கட்டமைப்பு ஆகிய அனைத்தும் ஒரே சீர்திருத்த பார்வையின் பகுதிகளாக விவாதிக்கப்பட்டன. இந்த அணுகுமுறையின் முக்கியத்துவம் எண்ணிக்கைகளில் மட்டுமல்ல, அதன் தத்துவத்தில் தான் உள்ளது. குற்றத்தை ஒழிப்பது என்பது சிறைகளை நிரப்புவதால் அல்ல, நீதியை விரைவுபடுத்துவதாலும் மறுவாழ்வை ஊக்குவிப்பதாலும் போதைப் பொருளுக்கான சமூக தேவையை குறைப்பதாலும் மட்டுமே சாத்தியம். சட்டத்தின் ஆட்சி வலுப்பெறும் போது ஊழல் குறையும், நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கை உயரும், ஜனநாயகத்தின் அடித்தளமும் உறுதியாகும். சட்டத்தின் ஆட்சி, ஊழலற்ற நிலை, வெளிப்படையான ஆட்சி, அடிப்படை உரிமைகள் போன்ற உலகளாவிய சுட்டன்களில் இலங்கை அண்மை காலத்தில் பெற்றிருக்கும் முன்னேற்றம் இந்த பாதை சரியான திசையில் நகர்கிறது என்பதற்கான முக்கியமான அறிகுறியாகும்.